என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாரு உங்களுக்கு விசா எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு டிக்கெட்ல இருந்து எல்லாம் கொண்டு வரேன் என்ன நீ பிள்ளைகளெல்லாம் ஆளை தந்திரி நீ பார்க்கும் போல ஹோட்டல் ஹோட்டல்லாம் ஆளை பார்க்கும் நீ விடாது ஆருக்கு இப்போ இதெல்லாம் ஆறு என்ன உங்களுக்கு வந்து எங்களுக்கு தரணும் நான் பொட்டியெல்லாம் வைக்க போறேன் உடுப்பு எங்களுக்கு தெரியும் என்ன இருக்குன்னு தெரியும் பொட்டி வந்து நாங்கள் விரிச்சு பார்க்கல நான் பார்க்குறோம் டிஷர்ட் தான் கூட எல்லாம் டிஷர்ட் கூட எடுத்து பார்த்தா கரைஞ்சிரும் அவ்வளோதையும் மூணு சேடி எடுத்து வச்சா கட்டப்படுறது பத்து பத்து நீ ஒரு கவலையும் போடாத தம்பி நடந்து தாண்டு எண்ணி இதோட எனக்கு செல்வாக்கு நல்லா பிறகு நீதான் நாங்கள் கனடா கொண்டு போவோம் இந்த ஆள் வந்து கனடாலேருந்து வரோம் உங்களை கும்பிட்டேன் என்னால் ஒன்றும் செய்யறா நீங்கள் கொண்டு வந்து நிறைய அப்போ என்ன பிள்ளைய கூட்டிட்டு போன பிரச்சனை இல்லையா தம்பியை கூட்டிட்டு உங்களை கனடாண்டங்கறி தெரியுமா உங்களுக்கு நான் போனேன் எல்லாரும் பார்க்குறாங்க எனக்கு தோத்து வர மாட்டோம் பார்க்க மாட்டாங்க இப்போ எப்படியா ஆக்கிறவாதே வந்திருக்கோம் ஆறு ஆறு என்ன ஒருத்தர் மரமாட்டோம் அப்படி சொல்லி நாங்கள் இருக்கோம் மாறிக்கோம் நீங்க இருக்கீங்க வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் ஆர்ஜே பிரகலாதன் அண்ட் கேஜிடிவா. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் முன்னாலே வந்து உதவி செய்த ஒருத்தருக்கான உதவி முடிச்சு வைக்கிறதுக்காக வேண்டி மட்டக்களப்பில் பிளாவட்டுவான் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான். ஏன்னா ஆமாம், ஒரு தம்பி ஒரு ஆளை அவங்க சந்திச்சிருந்தாங்க. ஸோ அவரால் நடக்க இல்லாது அந்த புறப்புலேருந்து அப்படியே வந்து அவர் நம்மகிட்ட இருந்து கேட்ட கேள்வி உண்டு என்னடா அவரோட வருத்தத்தை வந்து குணப்படுத்த சொல்லி. ஆனால் அவருக்கு ஆசை இருக்குது அந்த வருத்தத்தை வந்து குணப்படுத்தி சரியாக வரணும்னு சொல்லி. ஆனால் அவர் இங்கே நாங்கள் விசாரிச்சது வந்து நிறைய இடத்துல அவருக்கு புறப்புலே இருந்து இருக்காமல் வந்து அதை வந்து அவ்வளோவா குணப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து அவருக்கு தெரியாது நாங்கள் இப்போ கதைக்கிறது வந்து. அவரோட சந்தோஷத்தின்படி வந்து வீடியோ பார்த்த ஆட்கள் வந்து உதவி செஞ்சுருந்தாங்க. அதோடு சேர்த்து வந்து ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருந்து ஒரு பெட்டி ஒன்று அனுப்பியிருக்காங்களா, அவருக்கு தேவையான உடுப்பு கிட்டத்தட்ட நிறைய உடுப்பு அந்த பெட்டியோடு சேர்த்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை கொண்டு அவர்கிட்ட நாங்கள் ஒப்படைக்க போகிறோம். இன்றைக்கு சும்மா பார்க்க வந்து அந்த ஆள்கிட்ட கதைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பெட்டியை கொண்டு கொடுப்போம். எப்படி எக்ஸைட் ஆகிறான்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இவர் யார் அப்படிங்கிற வந்து தெரியாதவங்களுக்கு வந்து முதல் வீடியோட இன்ட்ரோ காண்பிக்கிறோம், அதை பார்த்துட்டு வாங்க. மட்டக்களப்பு பவுனதீவு விளாவட்டுவான் கிராம பகுதியில் நாங்கள் ஒரு உதவிக்காக போயிருந்தப்போ எதர்ச்சியாக ஒரு பையனை மீட் பண்ணியிருந்தோம். அந்த பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிறந்ததில் இருந்து தன்னால் எழும்பி நடக்க முடியாத ஒரு வியாதிக்குள்ள உள்ளாகி இருக்கிறாரு. தனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னாக்கா, தான் எப்போவாச்சும் ஒரு நாளைக்கு எழுந்து நடக்கணும், தன்னை கேலி பண்ணவங்களுக்கு மத்தியிலெல்லாம் தான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவர்கிட்ட நாங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்கும்போது அவர் எங்ககிட்ட சொன்ன பதில் என்ன தெரியுமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன செய்றீங்க குப்பை கிட்ட? எத்தனை வயது இப்போ உங்களுக்கு? எத்தனை வயது? 21 வயது. நாங்கள் கோகனெட் எஃப்எம்ல இருந்து வாரோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலண்ணா. அம்மா மோஜம் போயிட்டாங்கண்ணா. எத்தனை வருஷம்? 2 வரையாண்ணா. என்ன நடந்து? அசுமா வந்து மோஜம் போயிட்டோம். அண்ணா நான் சொல்ற மாதிரி செய்வீங்களா? என்ன செய்யணும்? நீங்க கொண்டு போய் நடக்க வைப்பீங்க. நடக்க வைக்கிறதுக்கு உங்களை கொண்டு நடக்க வைக்கணும். உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? நடக்கிறதான முக்கியம். நடக்கிறா முக்கியம்ண்ணா. அது வேணும் காசு. அது வேணும் காசு. நீங்க தருவீங்களா? 7 லட்சம் கேட்குறான். 7 லட்சம் கேட்குறான். என்னதுக்கு? நடக்க வைக்கிறதுக்கு. அதுக்கு நான் ஒருவருக்கிட்டையும் கேட்கல, இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்க வட்டி கொடுத்து வச்சிக்கலாம். சரி, நான் வட்டி எங்க எடுத்தேண்ணா? சும்மா அப்படிங்கண்ணா வடிங்கண்ணா. நான் என்ன செய்யணும் இருக்கும்? உழைச்சி முன்னேறி காட்டணும் எல்லாருக்கும். இப்படி இருக்கீங்க வேண்டாம். அது உங்களை இப்போ கேள்விப்படுத்திருக்காங்க.
கேலி பண்றாங்க உங்கண்ணா என்ன கேள்வி பண்ணவங்க நீ எங்க நடக்க போற முன்னேறி காட்ட மாட்டான் நக்கலண்டா சின்ன நக்கல் இல்லைண்ணா ஆக்கள் என்ன ஆடி வரும் பாட்டுக்கு தாயார் உனக்கு மந்திரமான அப்படிதான் சொல்லுவேன் நான் எல்லாருக்கிட்டையும். ஏனண்டாண்ணா நடக்கலாண்ணா இந்த காலு ஆனா ஓகே. இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவருக்கானது தான் வந்து அந்த போன வீடியோவில் அவர் சொல்லியிருந்தார் வந்து அவரை குணப்படுத்துறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்காம், அங்கே கூட்டி போயிடலாம்னு சொல்லி நானும் அதை நம்பி சர்ச் பண்ணி பார்த்தேன். கூகுளில் இல்லாத ஒரு இடம் இடத்தையும் இல்லை. நிறைய பேர் விசாரிக்கிறதையும் அவங்களும் சொன்ன பதில் தான். நீங்கள் அந்த காணொலி பார்க்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுக்கும். மண்ணில் மேலே தெரிகிற ஐக்கானில் வந்து லிங்க் தெரியும், கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இப்போ நம்ம வந்து அதை போய் சந்திக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் தான் அந்த வெளிநாட்டிலேருந்து பெட்டியை கொண்டு வந்தார். இப்படி நீங்கள் வெளிநாடு ப்ராப்ளம் சலுட்டண்டி என்னடா காமெடி பண்ணுறீங்களா ப்ரோ? போன வாட்டி வந்தப்போ எங்கே போனீங்க எல்லாம் சொன்னாங்க நீங்கள் இப்படி தம்பியை விட்டு போட்டு ஓடிட்டேலான்றது ஆளு சொல்லுங்க இப்படிதான் பக்கத்தில் என்ன வந்து நீ பொடிய தாயில் விட்டு விட்டு போனாங்க. அப்போ நான் வந்து கிட்டத்தட்ட பின்னரம் வரைக்கும் நீங்கள் வரவே இல்லை. நீங்கள் பொடியை நாங்கள் தனியாக விட்டுட்டு இங்கே போயிட்டீங்களா? நீங்கள் வரமாட்டீங்களா? ஏன்னா அப்பா விட்டு போய் தரல. நாங்கள் சொந்தக்காரர்கிட்ட போனோம். அதுக்காக இப்படி கதையை மாறி சொல்லிடுறேன். அப்படி நீங்கள் இப்போ இந்த ஏழாவது பொடியை நண்டு பயில பாருங்க. ஏழாவது பொடியை நண்டு போயிட்டு எனக்கு அப்புறம் உங்களுக்கு ஆறு சொன்ன நாங்கள் அப்படி வந்த ஆகலான்னு சொல்லி முடிய வந்து அப்படின்னு அப்படி என்ன திரும்ப வரப்போறாங்கடா? ரொம்ப வருவாங்க. ஆக்கள் வருவாங்க. மருமான காரணியாக பண்ணுறீங்க சொல்லி போட்டு தான் போனது. உங்களுக்கு எத்தனை வயசு இப்போ? 70 வயசு. கொஞ்சம் பார்வமாங்கல இதை ஊசி போடுறதுக்கு போகிறாங்க. அதுக்கு பிறகு இப்போ அந்த படி பள்ளியா திட்டானா தக்காத கண்டு எம்ஜிஆர் மாதிரி அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் கிட்ட இருந்தா தெரியும். தூரம் வேற என்ன வளர்றீங்க? வெறும் சாரியான கருப்பு ஒரு அப்போ கிளியர் தூரத்தாக்கள் தெரியுது. கிட்ட வந்தா என்ன விளக்கம் வேண்டியது? நான் போன வாரம் உங்களோட படியோட வந்து சந்திச்சில்ல அது பார்த்தீங்க உங்களுக்கு தெரியுமா? நான் பார்த்தேன். என்னது பார்த்தீங்க? வீடியோ பார்த்தீங்க? யார் காட்டுங்க உங்களுக்கு? இங்கே போனது இருந்தது. இப்போ என்ன விளக்கம் வேண்டியதுன்னா அவரை நாங்கள் கனடா கொண்டு போகிறோம். சரி இந்த ஆள் வந்து கனடாலேருந்து வரோம். ஒன்றும் கும்பிட்டேன், உங்களை கும்பிட்டேன். அதை ஒன்றும் செய்யலா. நீங்கள் கொண்டு வந்து நிறைய அவன் என்ன பிள்ளைய கூட்டிட்டு போனால் பிரச்சனை இல்லையா? தம்பியை கூட்டிட்டு போனா உங்களை பிரச்சனை இல்லை. கனடா எங்கே இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் போனேன். அப்படி சொல்றது எங்கே இருக்குன்னு தெரியாது. என்ன தெரியாது. கனடா எங்கே இருக்குன்னு தெரியாது. தெரியாது. பிள்ளைகளில் கூட்டி போகணும் நாங்கள். ஓ எல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும். வெளிநாடு. ஓ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வேற ஏன்னா அந்த கொடியை நடக்க வைக்கணும். அவர் என்ன சொன்னார் அண்டைக்கு? அவர் இந்த கதையை தான் சொன்னார். கொண்டு போகிறாங்க இப்படியான்னு சொன்னார். சரி என்ன ஆளை பார்க்க பிடிச்சி வெளிநாட்டிலேருந்து வந்த மாதிரி. இவர தோட்டத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. என்ன எந்த நாட்டுக்கார மாதிரி? எந்த நாட்டுக்கார மாதிரி? இவரா இவரு இலங்கையில் உள்ள ஆள் தான். உகாண்டா தெரியுமா? கேள்விப்பட்டிக்கல. சோமாலியா நாட்டில் அப்புறம் என்ன சாப்பிடல? இல்லை நாங்கள் என்ன சாப்பிடல. நீ என்ன சாப்பிடுவோம் வந்துடுறாங்க. அப்போ நாங்கள் ஆகி தருவோம். என்ன என்ன இது என்ன போட்டுதாரு? நீங்கள் சமைக்கிறேன். நான் தான் சமைக்கிறேன். எல்லாம் சமைப்பேன். எப்போ வளர்ந்து நீ சமைக்க? நான் சமைக்க நான் இப்படி வயது சமைக்கிறேன். அப்படி வயசுலையா? ஓ பால் குடிச்ச வயசு. ஓ பால் குடிச்ச வயசு விளையாடி இருக்காரு. வயல் வேலை தெரியும், ஆற்று வேலை தெரியும், கடல் வேலை தெரியும். இப்போ கடைசி என்ன வேலை செஞ்சீங்க? இப்போ ஒன்று செய்யல. அவரை விட்டு போட்டு போயிட்டாரு. அவரும் கேட்கல. அவர் என்ன என்ன மண்டை கடவுள மூஜமும் பிரச்சனையா பொய் நான் ஒரு பிரச்சனையும் போகாத ஆள். நான் அப்படி நடந்த பொடியில் யாரு கவனிப்பா யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற ஒருத்தர் வந்து இப்படியா நாங்களை பார்க்குறேன் இல்லை. நீங்கள் நான் தானே பார்க்கணும். பொடியங்க நீங்கள் பார்க்கணும், சாப்பாடு கொடுக்கணும். எப்படி கவனிக்கிறீங்க? அவர் காலையில் என்ன வேலை செஞ்சு கொடுக்குறீங்களா? முடிய ஒழும்பி தண்ணி குளிக்கவாது சேத்தண்ணி போட்டு கொடுத்து மர சோறு சமைச்சு கொடுப்பேன். மர உடுப்பு கழுவு மாற்றுவேன். இதுதான் அந்த வேலை. எந்த வேலை இதாக தாய் சேர்ந்து 2 வருஷத்துக்கு இதுதான் செய்யுது. வேற ஒன்றும் இல்லை. பிரச்சனையில் ஒன்றும் இல்லை. என்னமாய் சும்மா இருக்கீங்களா? எப்படி இப்ப குளிக்கலாம். இப்ப குளிக்கிறீங்க? என்னடாப்பா அக்காச்சி வந்து சொன்னாரு. என்னட்டு சொன்னது? வருவாங்கிறாங்க. யாரு? அக்காச்சி எங்களுக்கு தெரியும். 6 வருவாங்க. நீங்க வரீங்களா? பேர் என்னங்களே?
எனக்கு தெரியாது. என்ன எஃப்எம்ல இருந்து வந்தேன்னு சொல்லி சொன்னது தெரியுமா? என்ன எஃப்எம் சொல்லு. வந்துட்டு போன நாங்கள் போனதில் நீங்கள் பேரையும் கேட்கல மறந்து வைத்து நான் கேட்கல பேர். இதான் உங்களை விருப்பம். நாங்கள் வாரம் போய்த்தா ஒருட்ட போய்த்து என்னண்ணா ஏன்னு சி நீங்கள் எங்கள்ட்ட எஃப்எம் கேட்டீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்களோ? நான் பார்க்கல அப்ப ஆட்கள் அப்பா பார்த்தாண்டு வீடியோ பார்க்கல நீங்கள் வீடியோ பார்த்தேனா தான் அதுங்க ஆறு காட்டுனேன் அண்ணா தம்பி காட்டினவன் வீடியோ அண்ணா சாப்பிடல இப்போ சாப்பிடல சமைச்சு அது போட்டு எடுப்பேன். கோகனட் எஃப்எம்டா காசு தான். காய்தான் கண்டு சரி இப்போ அந்த வீடியோ நாங்கள் எடுத்து போட்டோம் கண்டு. ஆக்களாரும் வந்து கேட்டு கைச்சவங்க உங்களோட ஒரு ஆள் வந்தது என்ன ஆச்சாம் என்னடா வீடியோ எடுக்கின்றாரு தெரிஞ்ச அது வந்து என்ன என்னடா நீ வீடியோ இல்லை அனுப்பியிருக்கான்டா ஆனால் நான் சொன்னேன் என்ன இது நான் என்ன இது என்ன நான் செய்கிறான்ட்டு இந்த பின்னேரம் எப்போ நான் கொண்டு போய் சொன்னீங்களே நீங்க என்ன எந்த இடம் எந்த இடம் காலை ஓட்ட மாடு ஆரோட்ட முடியாண்டா இங்கே போகணும் நாளைக்கு போகிறோமே நீங்க திரும்ப ஒன்று செக் பண்ணி பார்த்தீங்களோ நீங்க அடுத்த நாள் போறோம் சொன்னீங்களோ போண்டா இருந்த காசு இல்லை நாங்க தந்தை வந்து நீங்க வந்து பார்க்க போறோம் சொன்னீங்க அப்புறம் என்ன சொன்னீங்க இந்த காசு உடுப்பு வாங்கி ஏன் உடுப்பு இல்லை வாங்க நீங்க மர உடுப்பு தேவையில்லை மர உடுப்பு தேவையில்லை உங்களுக்கு பெரிய பொட்டி போட்டு கொண்டு வந்தீங்க கனடா இருந்தால் அவர் உடுப்பு காட்டின எல்லாமே ரெண்டு போயிருவீங்க நீங்க அது பெண்ட் இடம் மட்டும் சொல்லி சொன்ன நீங்க காலை வெட்ட மாடுவான் அது இங்கே போகணும். ஆனா கூகுள்ல காட்டு இல்ல அந்த ஒரு இடத்து கூகுள்ல தான் இப்ப வந்தது இப்ப இவன் கதை பெரிய அரியனை வாங்க கொண்டு என்ன தேடி திரியிற அந்த ஊரை காண இல்லையே எதால போகணும் நானும் போவது ஒரு புள்ளஞ்சா ஒரு பொடியில கொண்டு போய் சின்ன பொடி அது அவன் இப்போ ஒரு அளவுக்கு இவருக்கு யாரு சொன்ன அந்த இடத்துல பேரு அந்த புள்ளஞ்சா நமக்கு தெரிஞ்சவிடா நீ இப்போ நான் வண்டியில் ஏறுறேன்னா வண்டியில் ஏறு இப்போ வண்டியில் ஏறுறேன் முதல்ல நான் ஏறல போன தடவை சொன்னவர் வந்து அந்த இதெல்லாம் சரியாக்கிட்டு என்ன செய்ய போறாருன்னு சொல்லி கேட்டுனாங்க என்ன 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 தம்பி சொன்ன நீங்க முன்னேறி காட்டணும் எல்லாருக்கும் முன்னேறி காட்டணும் கொண்டு விடாதா வேற ஒண்ணு செய்யறாங்க நான் ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் அவர் பேர் எழுதுவார் அவரு பள்ளி ஸ்கூல் போகுது அந்த கை வேலை இல்லை மரம் எப்படி எழுதுறவர் எல்லாம் சரியாகிட்டா சரி எனக்கு யாரு நான் நடுக்கிறவேனா கொண்டாந்தா சரி பிரச்சனை. ஆனா ஐயா உண்மையா வந்து நன்றி சொல்லணும் உங்களுக்கு ஏன் தெரியுமா இப்படி இருக்கிற பிள்ளைகளை வந்து நாங்கள் துன்புறுத்துற பார்த்துக்க நிறைய பேர் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் பெற்றால் மாதிரி வந்து அடிக்கிறது மீதி செய்யறது சரியா கவனிக்கிறது ஆனா நீங்கள் வந்து போன தடவை மந்திரத்துல நான் சும்மா என்ன போன தடவை மந்திரத்துல அவர் சொன்னவர் வந்து அப்பா தான் எல்லாம் பாக்குறேன் குளிக்க பாக்குறேன் எல்லாமே செய்யற அப்பா தான் எங்க நீங்க வெளியில போயிட்டேலாம் வந்து அவர் அப்படி தப்பா எல்லாம் ஒன்றும் சொல்லல நான் சும்மா என்ன கொண்டு நடந்தது என்ன உதவி கேட்க போனீங்க செய்யுங்க நாளைக்கு பின்னேரம் ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி நம்ம சரி அப்ப இப்ப நம்ம ஒரு சாமா ஒன்று கொண்டு வந்தீங்க நாங்க அவர் கனடாவில இருந்து வந்து ஒரு கொண்டு வந்திருக்காரு அவர் திரும்பி உங்களை கனடாவை கூட்டிட்டு போறாரு போ ரெடி தான் என்ன ஒன்றுவாரு என்ன ஒன்றுவாரு உங்களுக்கு விசா எல்லாம் முடிச்சு எடுத்துட்டு டிக்கெட்ல இருந்து எல்லாம் கொண்டு வரேன் இப்ப சுருட்டி வச்சுட்டு வலிக்கிறோம் கனடா வலிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் இருக்கு அதுக்குள்ள சரிதானே அப்ப சரி விளையாட எல்லாம் போகணும் இப்போ கனடா எல்லாத்துக்கும் ரெடிதான். சரி இப்ப பட்டிக்குள்ள என்னென்ன இருக்குன்ற பிரிச்சு பாப்போமா என்ன இருக்கு சொல்லுங்க பாப்பா ஆரிஜின் உடுப்பிரிக்கு ஃபுல்லா குளிச்சை இன்ஜெக்ஷன் தான் ஊசி உங்களுக்கு டைம் 3 வேலை கிடைக்கணும் காலையில் சாப்பாட்டுக்கு பிறகு உண்டு மதிய சாப்பாட்டுக்கு பிறகு உண்டு
நைட் சாப்பாட்டுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு ஊசி அடிக்கணும். என்ன இந்த கண்ணெல்லாம் பிதுங்கு. நான் ஊசி தானே பயல. பயம் இல்லை, அது இந்த அளவுக்கு ஊசி. எனக்கு ஊசி பயல. இல்லை சரியா அப்பா தொடர்ந்து வாங்க அண்ணா. என்ன எப்போ நான் போவேன்? எங்க கனடா லண்டனும் போவோம். இதை திறந்து பார்ப்போம் முதல்ல உங்களோட டிக்கெட் எல்லாம். திறங்களே திறங்க இதை திறக்கணும் உள்ள என்ன உடுப்பு என்ன இல்ல நீ உன்ட்ட எடுத்து பார்க்கணும். உடுப்பு சரியா எடுத்து பாருங்க. எடுத்து அங்க பார்த்துட்டாங்க அதை வைங்க. ஓகே இது ஒரு உடுப்பு போட்டோமே போட்டோம். எங்களுக்கு தெரியும் என்ன இருக்குன்னு சொல்லி பற்றி வந்து நாங்கள் பிரித்து பார்க்கல இதான் பார்க்குறோம். ஸோ இதுவும் போட்டோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் உடுப்பு வாங்கினீங்களா? அவ்வளோ உடுப்பு வந்துருக்குங்க. அப்புறம் ஏன் காசு கொடுத்து உடுப்பு வாங்கினீங்க? யாருக்கு இங்கே பொடி அப்படி எவ்வளோ உடுப்புன்னு பார்த்தீல துவா இருக்கு பாக்ஸா மூணு செட் ரைட். அதில் அடுத்து உங்களோட லைக் இட் ஷார்ட்ஸ் நீங்கள் போடுறது எவ்வளோ அதிகமாக போடுறது தான் அதே இப்பயும் போட்டு அந்த மெட்டீரியல். சரி அதே பார்த்து எடுத்துருக்காங்க. நானே என்ன சொல்லிச்சுன்னா லண்டனில் இருக்கிற ஒருத்தவங்க தான் நான் யாருன்னு சொல்லி சொல்கிறோம். அவங்க தான் எடுத்தவங்க. ஆனால் வந்து ஜஃப்னாவில் இருந்து எடுத்து எங்களுக்கு இங்கே வந்து அனுப்பிவிட்டவங்க. இது வந்து வெளிநாட்டு ப்ராடக்ட் இல்லை, இங்கே தேவை தான். ஏன்டா சரியா நாங்கள் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வீடியோ பார்த்துட்டு வந்து சரியாக அனுப்பியிருக்காங்க. அவங்க துவாய் 2 துவாய் சரியா ஃபுல்லாக உங்களுக்கு உடுப்பு தானே இதில். சரிங்களா? என்ன சத்தத்தை காண கதைக்கணுமேதாப்பா? என்னப்பா கதைங்க என்ன மாதிரி ஆருக்கு இப்போ இதெல்லாம் ஆறு என்ன உங்களுக்கு வந்து எங்களுக்கு தரணும். எங்களுக்கு தரணுமா? இல்லை தரமாட்டேங்க. நான் பொட்டியோட வைக்க போகிறேன். அப்படி பொட்டியோட வைங்க நம்ம நாங்கள் கொண்டு வந்து 2 உடுப்பு தர மாட்டேங்குது. ஆறு கொண்டு சொல்ல மாட்டேன் பள்ளி தரமாட்டேன். நான் தெரியும் காட்டியே மாட்டேனே. அது இல்லை எங்களுக்கு தர மாட்டேங்குது. இல்லை இதே பிரச்சனை அது தர மாட்டேது. நான் போகிறேன் தர மாட்டேது. எவ்வளோ உடுப்பிரிக்கி எங்களுக்கு கொண்ட தர மாட்டேது. எவ்வளோ உடுப்பிரிக்கி ஒன்றங்களுக்கு தர மாட்டேன்றது என்ன ஆக்கள் நீங்கள்? மனம் இல்லை நம்ம கொடுக்கறது. ஏன் மனம் இல்லை? அப்போ நடந்தாங்க எல்லாருக்கும் நடக்கலாம் பிரச்சனை பிரச்சனை உடுப்பெல்லாம் தேவையில்லை. இப்போ நடந்துனா எங்கன்னா கொண்டு போதான் உடுப்பலாம். நடந்து எங்கேயா போகணுமே. ஏன்னா நிறைய நான் சொல்கிற ஒரே வார்த்தை தான் நடக்கும் சொல்லி அப்போ அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருக்க முடியும் யோசிச்சுப்பாங்க. ஸோ நடப்போம் நம்ம நடப்போம். என்ன எங்கே போகிறோம் நம்ம எங்கே போகிறோம் சரியாக்குறது? காலாட்டு மணிக்கு தான் போகணும். காலாட்டு மணி இப்போ காலாட்டு மணிக்கு போகிறல லண்டனுக்கு போவோம். லண்டனுக்கு ஐயா வாங்க. ஐயா தானே நீங்கள் தானே ஆளுக்கு உடுப்பெல்லாம் போட்டு வரும். அவர் போடுவார் உடுப்பெல்லாம். என்ன நீங்கள் போட்டு வருது? அஞ்சு வாங்க இருக்கீங்க வாங்க. என்ன இரண்டா நீ சும்மா விட்டு போட்டு நீ வந்து வேலையை பாரு. நீ எனக்கு செல்வாக்குதான். செல்வாக்கு தெரியும் என்ன அதில் இனி அவருக்கு செல்வாக்கு தானே? அப்படியா? நீங்கள் வந்து தானே அதுக்கு சொல்கிறாரு. செய்வாங்க ஆசை. பார்த்தீங்களா ஐயா அவருக்கான உடுப்பு தான் எல்லாம் கிட்டத்தட்ட நிறைய உடுப்புனே. இல்லை இங்கே வெளிநாட்டு உடுப்பும் இருக்கு போல தான் தெரியுது. இல்லை இங்கே எடுத்தேன்னு சொன்னவங்களே எனக்கு தெரியா. நான் வந்து வெளிநாட்டு ப்ராடக்ட் இருக்கு போல நிறைய உடுப்பேனே. டிஷர்ட்டுகள் தான் கூட. அப்புறம் என்ன நீ மாப்பிள்ளடாப்பா? புது மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை. அச்சா சட்டடா பாய் ஏன் தென்ன அப்போ பார்த்தீங்க இவ்வளோ உடுப்பு கொண்டு நீ ஒரு உடுப்பு தாங்க தாரா இல்லை தாரா இல்லை. அப்பா என்னப்பா அண்ணாச்சிட்ட போய் சொல்லு. அண்ணாச்சி சரி என்ன 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 இல்லைண்ணா வந்து போறாங்க. ஓ வந்தாண்ட பிரச்சனை இல்லை. இப்போ ஆறு அண்ணாட்ட சொல்லல தெரிஞ்சா
சரியா கிட்டத்தட்ட அம்மா இவ்வளோ இருக்கு. டிஷர்ட் தான் கூடனே எல்லாம் டிஷர்ட் கூட. ஐயோ எடுத்து பார்த்தா கலைச்சிடும் அவ்வளோதையும். முழு சேதி எடுத்து வச்சா போட்டி போய் வைக்கிறான். உங்களுக்கு தான் பட்டியும் அப்படியே உங்களுக்கு சரிங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக டிஷர்ட் தான். நான் எல்லாத்தையும் குழப்பம் இல்லை, பிரிச்சு காட்டி அப்படி இருக்கட்டும். ஐயா கவனம், இனி ஆளுக்கு ஒரு உடுப்பு நல்லா சரி. நீ பிள்ளைகளெல்லாம் ஆளை தந்திரி நீ பார்க்கும் போல ஹோட்டல் ஹோட்டல்லாம் ஆளை பார்க்கும் இனி விடாது. எங்க தெரிஞ்சாதான் டவல் 2 டவல் இருக்கு. டிஷர்ட் வந்து டோட்டல் மொத்தமாக வந்து இருக்கிற 21 டிஷர்ட் சரியா? 21 டிஷர்ட், எத்தனை டவல்? 2 டவல், 2 டவல், 2 ஷார்ட்ஸ் 3, வந்திருக்கு, பொட்டம் 2, பொட்டம் 2, ஆம்காட் 3, 21 டிஷர்ட் 3. ஒரு மாசத்துக்கு மாறி மாறி ஊண்டா போட வேண்டியா? விளையிட்டேன் நான் அப்படி போட மாட்டேன். அப்புறம் ஆறுக்கு இல்லை அவங்களுக்கு தான் அதெல்லாம் போட வேண்டியா? எனக்கு இல்லை, அப்பாவுக்கு நான் சரி. அப்போ கிஷோத் நம்ம காரை கொண்டு வச்சிருந்தா கொண்டு போவாங்க கொண்டு போய் இப்படி எல்லாம் அப்புறம் காட்டி காட்டி போகணும். இது வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டியாச்சு. என்னடா பண்றீங்க? இந்த மாதிரி இன்னொரு ஆளுக்கு கொண்டு அதை காட்டணும். வீடியோக்குள்ள காட்டி ஆயிடுச்சேன் உங்களுக்கு தந்தாச்சு. அது இல்ல வேறு எடுத்துட்டு நான் பார்த்த ஆளு ஆக்க வேண்டிய சும்மா அப்படி கொண்டு போயிடும். நீங்க எங்களுக்கு 2 கூட தர மாட்டேன் பாத்தில. எனக்கு தெரியும் நீங்க அவன் நீங்களும் வந்தீங்க எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கு தோத்து வர மாட்டோம் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஆக்கிரவாதே வந்திருக்கோம். ஆறு ஆறு என்ன ஒருத்தர் வர மாட்டோம் சொல்லி நாங்க இருக்கோம். யார் இருக்கோம்? நீங்க இருக்கீங்க. பேரை கேட்கல நீங்க. ஆனா உங்களோட பேர் என்ன? மேகநாதன். அவரு பரமசுந்தரம். என்ன பரமசுந்தரம்? அவரு குண்டலமணிகேசி சேகரதாசர். பெரிய பேர் கொஞ்சம். என்ன இது உங்களுக்கு எப்படி வருது அப்படி சொல்லலாம். சொல்லுங்க அப்போ. குண்டலமணிதேச சேகரதாச அவட்ட சொல்ல சொல்லுங்க. குண்டலமணிகேச சேகரதாச குண்டலமணிகேச சேகரதாச வருது இல்ல வராத அப்படி சொல்றேன். ஐயா சரி ஐயா அஞ்சு வாங்க ஒரு வாங்க இங்க வாங்க. சரி இப்போ வந்து வேற கொண்டு நீங்கள் இப்போ முதல் வேற ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் கொண்டு செக் பண்ணி பார்க்கல நீங்க? இந்த அங்கதான் கொண்டு வந்து ஒரு பிறந்ததுலேருந்து எப்படி தான் இருக்கு? பிறந்ததுலேயே இப்படி தான் அடிக்கணா? அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னோங்க ஹாஸ்பிட்டல் உங்களை ஆட்டோக்குள்ள? ஒரு சின்னல் இருக்குள்ள கொண்டு போகலாம் தம்பி வாரான் கொண்டு சொல்லி அதோட இதோட கூட போகுது. செல்லா கூட போகுது. நான் சொன்னேன் அவங்க நடக்க வைக்க போய் செய்ய கொண்டு வந்தான் கிளிங்காட்டு கூட கிளிகாட்டு எடுத்து காட்டியா இதுதான் நடக்குது. என்ன இட எங்க நான் போய் நடந்தா அப்படி இவ்வளவு மனுஷன் மோசம் போயிடுவாங்க 2 வரைக்கும். அது அவ போன நான் என்ன செய்யறேன் ஒரு யோசிச்சு எல்லாம் சாஞ்சி வரும். கடவுள் நான் சொன்னேனா? கடவுள் தான் கொண்டு எனக்கு நான் சொன்னேன் ஒரு இடம் போவாதண்டி வந்தேனா? அப்பா சொன்னீங்க அந்த என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்து போனோம். அப்பா வந்து என்ன கேட்டார்? என்ன நீங்க வந்து போறாங்கப்பா? என்னடா யாரு வந்து போறாங்க? யாரும் தெரியாது. நீங்க என்ன தெரியா? நீங்களும் அப்படி பாத்துனீங்க யாரு வந்து வராங்கன்னு தெரியும்? நான் கேட்டு வருது வந்தாங்க பாருங்க தெரியும். இது அம்பளக்கம் என்ன என்ன வர வருவாங்க வருவாங்க. சரி இப்போ நீங்கள் இவருக்கு என்னென்ன வேலை காலையில் ரொம்ப நீங்கள்டா என்னென்ன வேலை செஞ்சு கொடுப்பீங்க அவருக்கு? இவருப்படி வந்து வேலை குளிக்க வாத்து போட்டு தேயிலை வச்சு கொடுப்பேன். மழை சாப்பாடு சாப்பாடு என்ன சாப்பாடு சமைப்பீங்க நீங்கள்? மீன் கறி ஆகும் மரக்கறி ஆகும் எல்லாம். வெண்டைக்கு என்ன வெள்ளிக்கிழமையில மத்தியானம் வெள்ளிக்கிழமையில சொல்றது நீங்க என்ன சமைச்சு இன்றைக்கு சமைச்சு நீங்க சமைக்கும் என்ன சமைக்கிற ஐடியா? நாங்கள் இன்னும் பருப்பு உருளைக்கிழங்கு வாங்கி பருப்பு வேணாம்
என்ன மீறி நெகிட்டு வாங்கி ஆகி அதுங்க பகிர திங்க அவர் பிடிக்கிறத பாட்டு கேட்டால் ஆக்கி கொடுக்கும். ஆகி கொடுப்பேண்ணா. நான் இங்கே கிளம்பான்னு தானே அது கீத்தனை சரி உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் மொத்தம் சொன்னீங்க? 4 அது வேறு மட்டும் தானே இப்படி நாம தான் வேறு கிடைச்சா இது என்ன பிரச்சனை கேட்கல இருக்கா என்ன மணிக்கில் பார்க்குறேன் டைம் பார்த்தேன். அதுதான் அதுதான் தெரியும். கட்டப்புறையில் எத்தனை மணி கட்டப்புறையில் சொல்லுங்க. நான் கட்டல டைம் பார்த்து சொல்லுங்க. தலைமை கட்டுப்படுது கொஞ்சம் கொஞ்சம் நான் சாமியில நூலும் கட்டிருக்கேன். சாமி கட்டிக்க போனா என்ன பெருகிறா பாரு. டைம் பார்த்து சொல்லுங்க. சொல்லுவோம். இந்த கை வேலை இருந்து சொல்லுங்க. 10 9 மணி. அவன் மண்டேலாம் குழம்பி போயிருக்கேன். ஏன் கூட மண்டையில் என்ன நடக்கிறேன் தானே நடக்கிற யாரு நின்று இப்போ எல்லாரும் நடப்போம். நம்ம நடப்போம் நம்ம நடக்கிறேன் நம்ம நான் நடந்து காட்டணும் எல்லாருக்கும். ஏன் எல்லாருக்கும் நடந்து காட்டுறேன் எல்லாரும் பார்க்கறீங்க எல்லாரும். அதானே போய் ஏன் நீங்க அடுத்தவங்களுக்கு அதை செஞ்சு காட்டணும் நினைக்க? செஞ்சு காட்டணும்னா அதான் ஏன் நடக்கிறாங்க நடக்கிறதுலேருந்து காய்க்கிறாங்க அதுக்காண்டியும் காட்டணும். ஆக்கள் இப்போ கிண்டல் அடிக்கிறேன் சொன்னார் உண்மையாதான். என்ன என்று கிண்டல் அடிக்கிறேன் என்ன நடக்குது இவன் நடந்து நடக்கு அது ஆக்கள் காய்க்கிறேன். நீ வேற காய 100 ரூபா எனக்கு உங்கள்கிட்ட என்ன கேட்கணும்? இப்போ உங்களுக்கு இந்த இவருக்கு மட்டும் தான் அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனையால ஏன் வந்தேன்னு சொல்லி கேட்க இல்லையா அது டாக்டர் ஸ்மார்ட்டு எல்லாம் கேட்டாவும் ஒரு முடிவு சொல்ல விளம்பரவாதம் மாறுறாங்க. விளம்பரவாதம் மாறுறாங்க. ஊசி செய்யலாம் செய்யலாம் கொஞ்சம் நேரம் அப்போட வச்சுட்டு வரணும். எப்போ நம்ம அப்போ வலிக்குது சொல்லுங்க. விளம்பரவாதம்ன்றாங்க. உங்களோட வைஃப் இருக்கக்குள்ள வந்து நீங்கள் ஒரு யார் பார்த்துக்கூட வைஃப் பார்த்துக்கிட்டோம் இல்லை அவள் பார்க்குறதுனா பயிர் இப்போ நான் போகிறேன் அங்கே ஒரு இங்கே ஒரு உழைச்சிட்டு வரணும். இப்போ அவள் போனது பிறகு உடனே போயிடாது உடனே குந்திருக்கேன். அவர் எங்க போறேன் நான் என்னைய பார்த்துட்டு குந்திட்டு இருக்காது. ஒரு இடம் போயிடலானே நான் நடந்தா எங்கடா கிட்ட போனாலும் என்ன போனா சரி. நான் இப்போ ஏந்த வாரம் கேட்டா நான் சொல்றேன்னா நடக்காம என்னது போகணும். முடிவு இதுதாங்க ரைட். ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன இடத்துல வந்து அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க? நானும் போக நம்பியாங்க காது ஓட்ட மாடு வேண்டா அது இங்கே போகும். அதை விட்டு போட்டு பின்னேற நம்ம ஆல்ரெடி கொண்டு வரது அதே கேளனி பின்னேறம் அதுக்கிட்ட நம்ம 2 பேரும் போவோம். நீ இல்லை நானும் பேர தமிழ் நான் மட்டும் நீ மட்டும் பார்த்து சரி வரா அதுக்கிட்ட நிம்மளமா கேட்கணும். நிம்பளமா கேட்டு நம்ம 2 பேரும் வருவோம். கொண்டு வரேன் வண்டியில போவோம். சரி வண்டியில போவோம். அது நிம்பளமா ஆட்டோல ஏற்றி கொண்டு வரலாம். அந்த நாள் ஆட்டோல போகலாம். அங்கே போகலாம். ஆட்டோல போகலாம்னா நம்ம தெரிஞ்ச ஆட்டோ வரைக்குதானே. அப்போ இங்கே ஒரு பொம்பளை இருக்கு ஒரு தம்பி அது போய் வந்தது. அது சொன்னது ஒரு தடவை நான் கொண்டு காட்டுறோம் மாமா நீங்கள் போங்க. அதை பிடிச்சிதான் அதை பிடிச்சிதான் நீனா இந்த ஊடலாம் கரியானது போடும். எனக்கு போட முடியல நடந்தா கரியானது போடும். ஏன் வேலையை போகிறீங்களா? இல்லை நடந்த கரியானது போடும். அப்படி கரியானது போடும். நம்மளுக்கு ஆரம்பிக்கணும் அங்கெல்லாம் சொன்னா சரி. அண்ணாச்சி நடக்க போகிறேன் அண்ணாச்சி கோழி எடுக்கணும் நடந்து கோழி எடுக்கணும் வளர்க்குறதுக்கு. எல்லாரும் ஊக்கம் நான் போனதில் வந்து சந்திச்சத்தில் அதான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல. எங்களுக்கு எப்படி குணப்படுத்துறேன் என்னதுன்னு சொல்லி தெரியல. அண்ணா அண்ணா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போயிடா. எங்கே நீங்கள் கொண்டு போய் நடக்க வைங்க. காலகட்டம் ஆடுது. அப்பா அப்போ அந்த கதையில் நீ பின்னராவது ஆட்டோ பிடிக்கிறா போய் பார்த்துட்டு போயா இல்லை நாளைக்கு போமே. உங்கள்கிட்ட வரையுமே இப்படி தானே சொல்லிக்கொண்டே நீங்களே அப்போ ஒரு கை கொண்டு வாக்கையில் அப்படி தெரிஞ்சு இட முடியாது. நாங்கள் எல்லாரையும் விசாரிச்சுனாங்க. ஆனால் நிறைய பேரை காய்ச்சினாங்க நிறைய பேர் இருந்தாங்க. இதில் சொல்லக்கூடாது அப்படியான பிரச்சனை இருக்கக்கூட வந்து கொஞ்சம் குணம் அடைகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இல்லை 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 அதில் சும்மா எழுறாங்க அவங்க இருக்கி நாம் அவைய போய் சொல்கிறாங்க. அந்த எனக்கு சுவேரா சாத்திய கூறு நடப்பேன்
ஆனால் பிரச்சனை இல்லை நம்ம போவோம் சரிയോ எனக்கு நான் சொன்னேன் இந்த யாக்கள் வருவாங்க நான் நேற்று சொன்னேன் இந்த யாக தேடி வருவாங்க உங்களுக்கு சாமி சொன்னோம் எனக்கு இவர் இப்போ என்ன கூட இந்த வாராங்கன்னு கட்டுறாங்கன்னு அங்கே மாறின இந்த மாதிரி வாங்க நம்மளை வச்சதுக்கு அவங்க வர மாட்டாங்க நீ பின்னேரம் நான் அவ கூட்டி போகிறதுக்கு என்ன அந்த கதையில நீ பின்னேரமா நாச்சிட்ட போய் சொல்றா ஆக்கள் வந்து போறாங்கன்னு சொல்லு ஒரு கதையும் கேட்கல நம்ம 2 பேரும் போறோம் நிம்மமா பேசுறோம் பாக்குறோம் பாரம் ஏன் அப்பா தனியா இருப்பேன்னு அது இல்ல தெரிஞ்ச அப்பா தனியா போய் தெரிஞ்ச வழி என்கிட்ட அப்பா தனியா போய் பார்த்து வரட்டு அப்புறம் போறேன் இந்த இடத்துல அவர் தனியா பார்த்துட்டு வரட்டும் அவங்க அவரு சொல்லுவாரு என்னையும் கொண்டு வாண்டி வெட்டுவாரு அவரு யாரு அங்க பரியாரியாத ஒன்றை கொண்டு போவாங்க நாளை போமே நாளை போய் பார்ப்போமே அது நாளை போவோம் அது சரி ஐயா நீங்கள் என்னென்ன வேலைலாம் செஞ்சீங்களா ஆரம்பத்தில் இப்போ கடைசி அப்போ வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்க இப்போ 3 வரையும் கூட இவரை விட்டு போட்டு போயில அப்போ சாப்பாடுக்கெல்லாம் என்ன செய்றீங்க எங்கள் நகரம் ஐயா அப்புறம் அப்படி இந்த அதையும் அங்கே ஒரு ஐயா இந்த காய் விட்டுப்பாங்க எனக்கு ஐயா அதுதான் போட்டு ரோல் பண்ணுறேன் நான் வேறு ஒன்றும் செய்யலை வேற ஒன்று செய்யல எல்லாத்தையும் காணுமா அதெல்லாம் காணாது என்ன யார்கிட்ட கேட்குறாங்க நீ தருவாங்க நான் கேட்டு நமக்கு ஆள் வந்துட்டு நீ பயப்பட தேவை வெள்ளாய பூமி இல்லை ஒன்று இல்லை கஷ்டம் தான் பண்ணுறது அப்பா நீ ஒரு கவலையும் படாத தம்பி நடந்து தாண்டு எண்ணி இதோட எனக்கு செல்வாக்கு நல்லா பிறக்கும் நீ தான் படிக்கிறாங்க கணக்கு போகிறது எல்லாரோடையும் பழக்கானா அங்கெல்லாம் தெரிஞ்சபடி எங்கடா எப்போ வருவாங்கடா நான் வரணும் வேண்டாம் நான் சொன்னேன் பெரியாண்ணா வருவான் கோலம் எடுக்கிறேன் ஃபோன் அக்கௌண்ட் வச்சு நாங்கள் வர அப்போ ஓ நான் பின்னேரம் அப்பா பின்னேரம் 5 மணிக்கு போய் சொல்லு நீங்கள் சொல்லு நீங்கள் ஓடையும் தேவையில்ல ஆடையும் தேவையில்லை ஆள் காரில் வந்து போகிறாங்கன்னு சொல்லு ஒன்று செய்யலாம் அப்பா சைக்கிள் ஒன்று நிச்சயம் 18,000 ரூபாய் சைக்கிள் எப்போ தனிங்க போன விஷயம் இவருக்கு சாப்பாடு போடணும் ஒன்று செய்யல அதை தான் போட்டு நாங்கள் இப்போ கடந்து சைக்கிள் கூட என்ன காரியமாக தானே கொஞ்சம் ஓட சைக்கிள் கூட வந்து நான் இருக்கேன் 18,000 ரூபாய் விற்று அவருக்கு சாப்பாடு இறைச்சி மீன் மழை எல்லாம் மற்ற பிள்ளைகள் ஒருத்தரும் காசுக்காரர் இல்லையா 2 பொம்பளை பிள்ளை தானே அவங்க பாரதிக்காக சும்மா தருவாங்களா அப்படி வந்து 1,000 500 தருவாங்க அதே பாரதம் குறைவு நான் கோயில் அடிக்க போனது இந்த காசு என்ன சொன்னீங்க உடுப்பு வாங்கி வேக்கு எல்லாம் வாங்கினீங்க செலவுகளுக்கு எடுக்க இல்லையா மீன் எல்லாம் இறைச்சியாதுண்ணா மீன் ஐயா போய் சமைக்க நீங்கள் அவர் செத்ததுலேருந்து நீங்கள் சமைக்கிறீங்க அவங்க என்ன நடந்து அஜிமா வந்தேண்ணா அஜிமா வந்து பெரிய வாசி தான் செத்து அப்பா இதுதான் கிடையாது இதை விளையாட்டுமா நினைக்கப்படா பெரியா போக பார்க்கும் நடக்க பார்க்கும் ஓகே அப்போ நம்ம என்ன சொன்னா லண்டனுக்கு போக ரெடி ஆகும் லண்டன் எங்கே இருக்குன்றது தெரியுமா எனக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்து நிறைய பேர் உங்களை கேட்டவங்க விசாரிச்சவங்க அவங்க என்ன சொல்ல புரிஞ்சிருங்க இந்த வீடியோ பார்த்து பார்க்குறவங்க சொல்லும் நன்றி ஒரே வார்த்தையில் சிம்பிள் நன்றி வீடியோவை சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி சரி உங்களுக்கு இப்பயும் ஒரு உதவி கிடைச்சிருக்கு அடுத்தது நான் விசாரிச்சு நாங்கள் எல்லா இடத்தையும் நடக்க வைக்கிறது இனி விடிவு காலம் பிறந்தாச்சு என்னென்ன முடிகாலம் பிறந்தாச்சு நீ என்ன ஏண்டா இனி உதயசூரியன் எல்லாம் ஒரு நிக்க போறாரு அவருக்கு உங்கள்ட்ட பொண்ணான வாக்கினை நீங்க போட்டிங்கன்னு சொன்னா தேர்தல்லாம் இருக்காண்டா போட்டு எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் எலெக்ஷன் கேட்க போறான் வந்து அவன் நம்மளா எரும மாட்டு சின்னம் எனக்கு எரும மாட்டு சின்னத்தை கண்டா பூத்திருங்க 6 வரும் இப்ப நான் போய் பார்த்துட்டு உங்களுக்கு காய்ச்சிட்டு அனுப்பிவிடுவேன் நம்பி எனக்கு அனுப்பிடுவேன் நீ இப்படிதான் போன நான் போய் பார்க்கல இல்ல போறேன் நீங்க போன ஏமாத்தி அப்பா நாளைக்கு போவோம் நீ விளையாட்டெல்லாம் செய்யறா அப்பா விளையாடு விளையாட்டு செய்யறா திரும்ப பேசுங்க இல்ல நம்ம வச்சுட்டு இருந்தா நடக்க மாட்டோம் அதான் கேளுங்க அப்பாட்ட நாளைக்கு போமா
நாளை வராடி அவர் அப்படிதான் சுத்தி போட்டு சுத்தி விடுவாரு. நாளை வராடி இல்ல நீ ஆட்டோ விடி நான் நாளைக்கு எடுக்கிறேன் ஆட்டோ நான் ஒரு கோல் அடிக்கிறேன் நாளை முதல்ல இதுக்கு மேல நீ சொல்லாட்டப்பா அடி அம்பளும் என்ற தான் கதை போகுது அடுத்த கேட்கிறேன். ஆனா நீங்கள் அவர் இப்படி இருந்து கதைச்சிட்டு உங்களுக்கு கோபம் வராம நீங்கள் இருக்கிறீங்க இல்லை சூப்பர் ஐயா அப்படிதான் இருக்கணும் நம்மளோட பிள்ளை தானே. தம்பி சனம் எல்லாம் இருக்கு எங்களுக்கு அண்ணன் தம்பி மஞ்சா மாமா எல்லாம் இருக்கு உத்தியோகம் தான் இருக்காங்க. எல்லாரும் பாக்கட்டி நான் அங்க போய் கொண்டு அவருடைய உள்ளாடியே தானே எனக்கு எல்லாரும் தருவாங்க. எல்லாரும் பாக்கட்டுமே அப்படி நீங்க வந்தாண்டைக்கு நான் போனேன் அங்க ஒன்னியா போனா உடனே திரும்பி இன்றைக்கு போய் சாப்பாடு வாங்குறதுல காசு இருக்கும் அந்த அதிகம் கொஞ்சம் எங்களை கம்பி போட்டு நான் சேவ் பண்ண நம்பர் என்ன செய்யறேன். சரி இந்தாங்க இது அப்பாட்ட கொடுத்து எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பார்க்க சொல்லுங்க. ம் 28,000 வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த 28,000 தந்தது வந்துட்டு நோர்வேயில் இருக்கிற ஜெயந்தி அக்கா தான் வந்து தந்தவங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட இவர்கிட்ட மருத்துவத்துக்காக வேண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி தந்துருந்தாங்க இந்த ஒரு 28,000. அதே மாதிரி இந்த பெட்டி இந்த உடுப்பு வந்து அனுப்பி வச்சிருந்தது வந்துட்டு லண்டனில் இருக்கிற சச்சின் மங்களேஸ்வரன் தம்பி தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அவங்கள்ட்ட என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாக்ஸர் இது அதே மாதிரி அந்த டவுசர் ஷோர்ட்ஸ் சொல்லி நாங்கள் எடுத்து சொல்லியிருந்தோம். ஸோ அவ்வளவும் வந்து ரெடி பண்ணி தந்தாங்க. அது என்ன பெரிய ஆச்சரியம் வந்து அவர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி சரியா எல்லாமே வந்து எடுத்துருந்தாங்க எல்லாம் ஓகே. இப்போ இந்த காசு ஐயா வந்து நீங்கள் நாளைக்கு அந்த இடத்துல இருக்க போய் பார்த்து செக் பண்ண இருமெண்டா என்னென்னு செக் பண்ணி பாருங்க. அது வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? நாளைக்கு காய்ச்சி எடுக்கணும் முதல்ல போய் போகணுமே அங்க குணப்படுத்தலாமான்றத போய் கேட்டுட்டு வாங்க. சரி வரும் நான் நினைக்கிறேன். நீங்க நம்ம நினைக்கிறேன் சரி வருமெண்டு ஒரு நம்ம போய் என்னன்னு சொல்லி விசாரிக்க தானே என்ன விளக்கம். நீங்க கோம்பர் எனக்கு என்ன நீங்க போன சொன்ன என்ன என்ன நாளைக்கு போனா நாளைக்கு போன போறோம் போய் பாருங்க போய் பார்த்து அந்த நீங்க சொன்ன இடம் எங்க இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு வந்து நாங்களா எனக்கு தெரியாது. நான் ஒரு ஆளை கூட்டிட்டு தான் போகணும். நீங்க கூட்டிட்டு போங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு. சில பேர் என்னண்டா சும்மா மருத்துவம் செய்யறன்ற வேலையை அதை பார்க்கணும் விசாரிக்கணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு. எந்த ஊர் பேர் என்ன? காலை விட்ட மாடு. சரி ஓகே உங்களுக்கு இந்த அவன் தெரிஞ்சாலும் இருக்கிறான் அவனை கூட்டிட்டு போறா. சரி வானாச்சு போவோம். சரி இப்ப இந்த உங்களுக்கு இந்த இதெல்லாம் அனுப்புனோ அவருக்கு என்ன சொல்ல போறேன்? நன்றி 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 ஒரே வார்த்தை. சரி ஐயா ஓகே. உண்மையில மகன் வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் போதும் வந்து யாரோ என்று தெரியாதவங்க வந்துட்டு நம்மளுக்கான ஒரு உதவியை பண்றாங்க. ஸோ அந்த அவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னா தாராளமா சொல்லலாம். அதாவது அவங்களும் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்களை அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. ஸோ எதாச்சும் சொல்லணும்னு சொல்லலாம். இந்த மாதிரி உதவி நன்றி எங்களோட சார்பில் நாங்கள் சொல்லிக் கொடுறோம் வந்து நீங்கள் மகன் வந்து நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் வந்து நாளைக்கு போய் அந்த ஒரு இடம் இருக்கா அங்கே குணப்படுத்தலாமான்ற விசாரிங்க. சரிங்களா? விசாரிச்சுட்டு எங்களுக்கும் ஒரு தகவல் வந்து தாங்க. அண்ட் வந்து எங்களோட சார்பிலையும் வந்துட்டு இந்த உடுப்புகளை கொடுத்து வச்சவங்களுக்கும் அதே மாதிரி இந்த பணத்தொகை வந்துட்டு உதவி செய்தவங்களுக்கும் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்றோம். அப்போ நாங்கள் போட்டு வாரம் நம்பர் தான் தரோம். நான் இப்போ உங்களுக்கு காசு கேட்குறாங்கன்னு நான் சொல்லிட்டு கண்டிப்பாக ஓகே ஓகே நான் நம்பர் தந்துட்டு போகிறோம். அண்ணன் வந்து மீண்டும் வந்து நன்றி சொல்கிறோம். ஓகே பாய் வரட்டும். ஓகே நாங்கள் வட்டியா உங்களோட வட்டி சரியா உண்மையில இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலிகளுக்கு காண்பிச்சு நாங்கள் பேசுகிறதா அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இந்த ஒரு வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம். அப்படி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அப்படி வாய்னு சொல்லுங்க எல்லாருக்கும் பாய்னு சொல்லுங்க. பாய்.